ஒரு முறை 2 முறை கணக்கு மட்டி போய் அப்படி சுத்தி பார்த்துட்டே வந்துகிட்டு இருக்கலாமா? என்ன திருப்தி அங்கதானே கிடைக்கிற மாதிரி இருக்கு எல்லாத்துக்கும். கணக்கு மட்டி போயினா தான் நமக்கு திருப்தியா இருக்குமோன்னு நினைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? என்ன ஆளுக்கு 1000 ரூபாய் ஓட்டிங்கன்னா கணக்கு மட்டிக்கு போயிட்டு வந்துடலாம். மாசத்தோட போய் எனக்குள்ள உட்காந்துட்டு வருவோம். அப்படி செஞ்சிடலாமா? இங்க மற்ற பக்தர்களா எல்லாரும் அப்படித்தானே போறாங்கன்னு உங்களுக்கும் அந்த எண்ணம் அப்படித்தானே ஓடுது, போவோம் கணக்கு மட்டிக்கு அப்படின்னு. ஆனா சத்தியமா சொல்றேன், கணக்கு மட்டிக்காரர் அப்படி நினைக்கவே இல்லை. அவர் எண்ணமெல்லாம் எங்களுக்கு கொடுத்த காலத்துல எல்லாம் அவர் பாட்டா பாடினது என்னன்னா, மாவட்டமா தாலுகாவா பஞ்சாயத்து ரீதியா கூட நீங்க கிணறு வெட்டி தோப்புகளை உருவாக்குங்கடா அப்படின்னுதான் அவரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு. எல்லாம் ஒரு கிணத்துக்குள்ள உழுக வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் அது வேற மாதிரி சொன்னார், நான் நாகரிகமா சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஆமா, அவராசை அப்படிதான். என்ன நம்ம எண்ணங்கள் தான் என்ன இருக்குன்னா, எங்க இருந்தாலும் நீ எங்கெங்க தோப்பு உருவாக்குறீங்களோ அங்கெல்லாம் நான் குடியிருப்பேன்டான்னு தான் சொல்லி இருக்கிறாரு. நீ எத்தனை கிணறு தோண்டி தோப்பு உருவாக்குனாலும் அத்தனை இடத்துலயும் நான் அங்க இருப்பேன்டா அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறாரு. ஆனா நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கணக்கு மட்டியா இருந்தா அவர் அங்கதான் இருக்கிறாரு, வேற இடத்துல இல்லைங்கிற மாதிரியே நினைச்சிட்டு இருக்காங்க. புரியுதா? அது ஏன் அந்த எண்ணங்களுக்குள்ள நமக்குள்ள வரல அப்படின்னு தோணல. இன்னும் சொல்ல போனா எல்லா இடத்தை விட நம்ம இடத்துல இன்னும் பவர்ஃபுல்லா தான் இருக்கிறாரு, ஈக்குவல் பொசிஷன்ல தான் இருக்கிறாரு. இங்க நம்ம செயல்பாடுகளை நம்ம நம்பிக்கையோட செயல்பட்டு அதுல நம்ம காரியங்களை ஜெயிக்க முடியலன்னா, அப்ப நம்ம எண்ணங்களுக்குள்ளயும் நம்மளுக்குள்ள குறைபாடுகளும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இறைநாமத்தை சொல்லி நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா கூட அது பல இது இருக்குது. சச்சிதானந்த மந்திரம் இருக்குது, சர்க்குருநாதர் மந்திரம், எல்லாமே ஒண்ணுதான். ஆனா பேரு தான் வேற வேற வரும். எல்லாம் நீங்க எங்க சுத்தி வந்தாலும் சிவ சித்தாந்தம் அந்த சித்தர்கள் லைனுக்கு உள்ளதான் வரும். சித்தர்கள் லைன் எங்க போகும்? அந்த சிவனுக்குள்ளதான் போகும். நீ எதை எடுத்துட்டு போனாலும் பாதைகள் தான் வேற வேற பாதைகளா இருக்கும். இப்ப ராஜவலயம் இருக்குன்னா ராஜவலயத்துக்கு ஒரு பாதையா இருக்கு, எத்தனை பாதை இருக்கு. எந்த பாதையில போனாலும் ராஜவலயத்துக்குள்ள போயிடும் இல்லையா? ராஜவலயத்தை தாண்டி சிலுத்தூருக்கு போனீங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா 1008 பாதை இருக்கும். அந்த மாதிரி பாதைகள் வழிமுறைகள் தான் வேற வேறையா பிரிஞ்சு தெரியுமே தவிர, போய் சங்கமிக்கிறது இடம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே இடமா தான் இருக்கும். இன்னொரு வண்டி வந்திருக்கு. சங்கமிக்கிறது ஒரு இடமா தான் இருக்கும். அது தெரியாம நம்ம ஒரே இடத்த பிடிக்கிறோம். இங்க சுத்தணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு. நம்ம இந்த பாதையில போகணும் அந்த பாதையில போகணும் அப்படிங்கிறதா கிடையாது. நம்ம டைரக்டா போகக்கூடிய இடத்துல நாம இருக்கிறோம். அது தெரியாம எல்லாரும் மக்கள் இப்படி என்ன சொல்றது, அது வித்த காமிச்சாதான் தெரியுமா என்னங்கிறது ஒண்ணும் புரியல. கண்டிப்பா இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணினாலே கொஞ்சம் இப்படி ரொம்ப சகசமா பேசாம அதை குறைச்சாலே கொஞ்சம் சரியா இருக்கும். இது ஆஃப் பண்ணுப்பா. இல்ல அதுதான் ஒரு குருகுலத்துல அதுதான் விதிமுறை சாமி.
குருகுலம்னாலே ஒரு விதிமுறையே அதுதான். நம்ம கொஞ்சம் அதுல இருந்து மாறுபட்டு இருப்போமே. எல்லாரும் ஒரு இதை பிடிச்சிட்டு போறதுக்கு நாம அப்படி அவனை பார்த்துட்டு நான் அதை பார்த்து நாம ஏன் போகணும்? நம்ம கொஞ்சம் மக்களோட மக்களா கலந்து நிற்போமேங்கிறது ஒரு எண்ணத்தோட தான் நான் ஆரம்பத்துல இருந்தே அந்த இதை கொண்டு வந்திருப்போம். வேலூர்ல கூட கொஞ்சம் அப்படித்தான் இருப்பேன். ஆனா ரூமுக்குள்ள போயிட்டேன்னா அந்த இது இருக்கும். டக்குன்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க, எழுப்ப மாட்டாங்க. யாரு வந்தாலும் இருக்க வைப்பாங்க. உட்காருங்க, சாமி வருவாங்க, இன்னும் இப்படி சொல்லி கொடுப்பாங்க. உட்கார்ந்து நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா சாமி எழுந்து வெளியே வந்துருவாங்க, அப்படி சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இங்க கொஞ்சம் அந்த மாதிரி கூட இல்லாம கொஞ்சம் யதார்த்தமா இருக்கிறேன்னா டக்கு டக்குன்னு அது என்னன்னா ரொம்ப எப்படி சொல்றது, கோயில் பூசாரியை விட நம்மள இன்னும் கீழே கொண்டு போய் வச்சிருக்காங்களோன்னு தோணுது இல்லையா? அதை என்ன போனா உடனே பாத்துக்கலாம்பா, விருதி எடுத்து கொடுப்பாரு, அதை விட அவர் என்ன செஞ்சிட போறாரு, இப்படி ஆகி போச்சு இப்போ இல்லையா? இவ்வளவு பாட்டு பாடியே மண்டையில சரக்கு ஏற மாட்டேங்க. ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொல்லி என்னத்தை தெரிஞ்சுக்கிற போறீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. அறிவுரைகள் கொடுத்து நம்மளுடைய செயல்பாட்டுகளை நாம திருத்திக்கிறதுங்கிறதுக்காகத்தான் இந்த பாட்டு பாடுறேன்னே தவிர, நம்மகிட்ட எவ்வளவு குறைபாடுகள் இருக்கு, நாம எல்லாம் எந்த குறையுமே இல்லாம நம்ம அப்படி இருக்கோம்ங்கிறது மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு எண்ண தோற்றங்கள் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள நமக்கு எவ்வளவு பலகீனமான விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு நமக்கு ஆபத்தான விஷயங்கள் இருக்குங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தானே இவ்வளவு பாட்டு பாடுறோம். இவ்வளவு பாடியுமே நமக்கிட்ட அது உரைக்கல, அதுக்கு உண்டான மாற்றம் நமக்குள்ள வரமாட்டேங்குது. அப்ப 2 வார்த்தை பேசிட்டு போறதுல என்ன தெரிஞ்சுக்கிற முடியும்? இது என்னுடைய கேள்வியும் கூட. மணிக்கணக்கில் உட்கார்ந்து சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துகிட்டா கூட அந்த மாற்றம் வரல. இல்ல இங்க இருந்து போயிட்டா வீட்டுக்கு போயிட்டா வீட்டுல நமக்கு அந்த நிலைக்கு தானே வந்துடுறோம். மாற்றம்ங்கிற எண்ணத்தோடயோ அதுக்கு உண்டான அந்த இதோடய நம்ம வீட்லயும் இருக்கிறோமா? இல்ல அப்படி இருந்துட்டா ரொம்ப சந்தோஷம். அப்படித்தான் இருக்கணும்னு நம்ம சொல்றோம். இங்க என்ன அறிவுரை கொடுத்துருக்கிறோமோ அந்த அறிவுரை பிரகாரம் தான் நீங்க வீட்லயும் இருக்கணும், எந்த ஊருக்கு போனாலும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம அந்த திருப்பி திருப்பி நான் என்ன சொல்ல போனா, உங்களுக்கு உதாரணமா எங்க போனோம்னா அந்த வேலூருக்கு தான் போக வேண்டியிருக்கு. அந்த வேலூருக்கு தான் போக வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்கதான் அந்த நிலைப்பாட்டுக்குள்ள பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அங்க இல்லைன்னா கூட இங்க இருக்கிறோம். புரியுதா? நான் ஒப்பனா சொல்றேன். இப்ப சோபா சாமியில 2 பசங்களுக்கும் குழந்தைங்க, 2 குழந்தைங்க இருக்கு. அந்த குழந்தைங்க என்னமோ சோபா மேல ரொம்ப பிரியமா இருக்குது. ஆனா இந்த அம்மா என்ன பண்றது, அந்த லிமிட்டோட வச்சுக்கிட்டு வருது. இவ்வளவுதான், அவ்வளவுதான், புள்ளைய வச்சுட்டு ஓடுங்க, அதுக்கு மேல என்கிட்ட வச்சுட்டு இருக்க கூடாது, அது என் வேலை இல்லை. அதுதான் உண்மையான இதேன்னு சொல்லுவேன் நான். என்கிட்ட வரும், நான் அந்த குழந்தைக்கு செல்லம் கொடுத்து வச்சுட்டு இருப்பேன், அது சரியா படிக்கல முடிய உங்க அப்புறம் செல்லம் கொடுத்து அவங்க தான் கெடுத்துட்டாங்கன்னு என் மேல ஒரு இதை சொல்லுவீங்க. அவங்கவுங்க பிள்ளைய அவங்க இடத்துல வச்சு வளங்க. என்னைக்கே ஒரு நாளைக்கு ஆட்சின்னு வருது, கொஞ்ச நேரம் தான் அப்படிங்கிறது மாதிரி அந்த இது. அதுக்கு காரணம் என்னன்னா இதுதான் காரணம். பாசம் இருக்கணும், அதே நேரத்துல அதுவே நமக்கு நிரந்தரம்னு இருக்கக்கூடாது. எல்லாமே அப்படித்தான். இப்ப நம்ம குழந்தைகளா இருந்தாலும் சரி, பேரப்பிள்ளைகளா இருந்தாலும் சரி, சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லார் இடத்துலயும் நம்ம அன்பு காட்டணுமா? அன்பு காட்டணும். அன்பு இல்லாம நம்ம எதுவும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்ம சொல்லிக் கொடுக்க போறதும் இல்லை. நிலையானது அன்பு தான். அது எது வரைக்கும் அப்படின்னு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அந்த இதை தாண்டி நம்ம அதுக்குள்ள உள்ள போயிடக்கூடாது. போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்படக்கூடாது.
அதுக்கு உதாரணமா நிறைய மகான்கள் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இப்ப காரைக்கால் அம்மையார் அப்படித்தான் வாழ்ந்துட்டு போனாங்க, வாசகி அப்படிதான் இருந்தாங்க, ஔவையார் அவங்க மொத்தமே துரிதமா போனவங்க, இல்லற வாழ்க்கையா அது மொத்தமே திறந்து போனவங்க, இல்லறமே வேணாம் ஆரம்பத்துல இருந்து பயணமும் பண்ணவங்க. ஆனா இல்லறத்துல என்ன நன்மை இருக்கும், என்ன சுகபோகம் இருக்கும், என்ன தீமை இருக்கும் எல்லாமே பாட்டா பாடினவங்க அவங்க. சரியா? இப்படி பல பேர் பல விதமா பயணம் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் பண்ணுனது மாதிரி இன்னொருத்தர் பயணம் பண்ண முடியாது, அவர் செஞ்சது மாதிரி இவர் செய்ய முடியாது, அதெல்லாம் காப்பி அடிச்சுட்டு போறதுன்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான இதுதான் கொடுத்திருப்பாங்க. நமக்கு விஷயம் தெரியாம இருந்துகிட்டா வேணா சாமி மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொன்னா நான் ஏகப்பட்டது நடத்தலாம். சாமி மாதிரியே நம்ம நிகழ்வு நடத்தணும்னா இந்த பரதேசிக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை, அவர் என்ன பண்ணுவாரு எப்படி ஒண்ணுக்கு இருப்பாருன்னு கொண்டு தெரியும், அது அத்தனையும் நான் நடத்தலாம். ஆனா அது காப்பி அடிக்கிறது தானே, புரியுதானே சொல்றது? அது செயல்பாடு கிடையாது. நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்படித்தான் யோசிக்கவும் செய்யறாங்க வர்ற பக்தர்களும். அது எப்படி அவரா நம்ம எப்படி ஆயிட முடியும்? அது சாத்தியமே கிடையாது. அவரோட அனுக்கிரகத்தும் ஆசீர்வாதத்துல நம்ம பயணம் பண்றோம். அவர் ஒரு வகை உனக்கு இதுதாண்டா வழிமுறை, இதுல இருந்து நீ பயணம் பண்ணணும் நம்மளை இயங்க வைப்பார தவிர நாம அவரா மாறி நாம அப்படியே செயல்படுவோம் அப்படின்னா அது அந்த மாதிரி யாரு நடந்தாலும் தப்புதான். எப்படி? அது தப்புதான். அப்ப அவங்க ஏமாத்துறாங்கன்னு நம்ம முடிவுக்கு வரணும். புரிஞ்சதா? இப்ப நம்ம பச்சை ஆடை போட்டுக்கிறதுக்கு காரணமே என்னன்னா கணக்கம்பெட்டியாரோட வழிமுறையில நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு காட்டுறதுக்கு தான் பச்சை ஆடை. புரிஞ்சதா நான் சொல்றது? பச்சை ஆடை போட்டு நம்ம எல்லாம் அப்படியே இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம எல்லாருமே அவரு தான் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது. அப்படி முடிவுக்கு யாரு வந்தாலும் அது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லுவேன் நான். இப்ப நான் இந்த பிரதேசி இருந்து பயணம் பண்றேன்னா நானும் அவர் இட்ட வேலையை செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரனத்தை நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கணக்கம்பெட்டியாரோட ஒரு வேலைக்காரணத்தை நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேனே தவிர அதை தாண்டி எல்லாம் நான் தான் அவரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த வாய்ப்பே நமக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு எண்ணம் கூட நமக்கு வரக்கூடாது. செயல்பாட்டுக்கு உண்டான தகுதியும் அதுக்கு உண்டான அனுக்கிரகம் ஆசீர்வாதமும் எல்லாம் நமக்கு இருக்கானா நிறைஞ்சிருக்கு. அதை அவர் பரிபூர்வமா நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு, அதை நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம். அவ்வளவுதான். கடையில ஒரு எப்படி இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கிறோம். அது வரக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வினயம் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதுதானே தவிர அதுக்காக கணக்கம்பெட்டியாரே நான் தான், கணக்கம்பெட்டி மாதிரி எல்லாமே நான் பண்ணுனா தான் கணக்கம்பெட்டியாரு, கணக்கம்பெட்டியார் வழிமுறையில் இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவர் அப்படி ஒண்ணும் அப்படின்னு சொல்ல போனா சாமி அவர் இருக்கிற காலத்துல நாங்க போய் ஏதாவது இன்னொருத்தரை பத்தி ஒரு மகானை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா அவ்வளவு கோவப்படுவார் டகார்னு. ஏண்டா அவன் இதே இருக்கிறா குடிச்சு ஊம்ப போறீங்கன்னு கேட்பாரு. அவன் வந்தான், அவன் செயல்பட்டான், அவனுக்கான வேலையை செயல்படுத்தினா அவன் முடிச்சான் போயிட்டான், அவன் இதே இருக்கு நீ ஊம்ப போறேன்னு கேட்பாரு. அடுத்த மகானுடைய இதை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாரு. நீ என்ன வந்திருக்கிறியோ, நீ எதை தெரிஞ்சுக்கிட்டியோ, நீ எதை கத்துக்கிட்டியோ அதைத்தான் நீ விதைச்சு நீ அறுவடை பண்ணணும்னு சொல்லுவாரு. இன்னும் சொல்ல போனா சாமியை நாங்க சாமி குருவா ஏற்றிருக்கிறோம், என்னுடைய கதையை கூட நீ பேசி நீ அங்க அறுவடை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாரு. கணக்கம்பெட்டியாரு அப்படி பண்ணிட்டு இருந்தாரு, இப்படி பண்ணிட்டு இருந்தாரு, அதை செஞ்சாரு, இந்த நன்மையை கொடுத்தாரு, அந்த நன்மையை கொடுத்தாருன்னு கூட நீ பேசி அறுவடை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. நீ என்ன செய்யற, நீ எதுக்காக வந்தீங்கோ அந்த வேலையை நீ சரியா செய், அதுல நீ அறுவடை பண்ணு, விவசாயம் பண்ணு, அறுவடை பண்ணுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த கதை இதெல்லாம் மொத்தமா படிச்சவன் எவனும் அதிகமா இருக்கிறான்னா இல்ல, மேலோட்டமா பார்த்துட்டு போனவன் தான். புரிஞ்சதா சொல்றது?
உண்மையான சித்தாந்தத்தை அவர்கிட்ட பகிர்ந்துகிட்டவன் எவனாவது இருக்கானா அப்படின்னா இன்னைக்கு எவனுமே இல்ல. ஓரளவுக்கு இன்னும் சொல்ல போனா மதுரையில சந்திரசேகர் ஓரளவுக்கு லாயரு, அவர் ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் அப்படி நெருங்கி போய் சில இதுகளை தெரிஞ்சுக்கிட்டவர் தான். ஆனா அவரு கூட அதை செய்ய முடியுதானா? முடியல. அவரு கூட அதை செய்ய முடியல. ஆசைகள் நிறைய பேத்துக்கு நிறைய இருக்குது. சாமியை வகுத்து உட்கார வச்சுட்டு நாமளே சாமியை ஆயிரலாம் அப்படின்லாம் நினைச்சிட்டு தான் போறாங்க. ஆனா அது அவரால் ஆக முடியாது, யாராலையும் ஆக முடியாது. என்ன நமக்கு கத்து கொடுத்திருக்காரோ, நமக்கு என்ன வழிமுறையை காட்டி கொடுத்திருக்காரோ, எந்த நிலையில நம்மளை பயணம் பண்ண சொல்லியிருக்காரோ அதை நம்ம கவனத்துல வச்சுக்கிட்டு அது மேலதான் நம்ம பயணம் பண்ண முடியும். மாத்தி எல்லாம் நாம அப்படியே மாறிடலாம், அவங்க சொல்றாங்க இப்படி பேசுறாங்க நம்ம மாறித்தான் ஆகணும் அப்படின்னு எல்லாம் மாற முடியாது. அது மாறுறதா இருந்தா படு முட்டாள்தனம்னு சொல்லுவேன்.